துதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமணருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த நெஞ்சே குறி. இந்த பாட்டை கந்தசஷ்டி பாட்டு அதிகாலையில் நம்ம எல்லாரும் கேட்கும்போது நம்ம மனசு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடத்தோடு இருந்தாலும் நம்ம மனசு அப்படியே சாந்தமாகிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகள் கூட தானாக பாட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தலைப்பே துதிப்போர்க்கு வல்வினைப்போம். அப்படின்னா கடவுளை துதிப்பவர்க்கு துன்பம் என்பதே இல்லை. நான் ஈஸியாக சொல்லிட்டு இதை போயிடலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு வாசகத்தை 1 மணி நேரத்துக்கு இழுத்து உங்கள் எல்லார்த்தையும் என் பக்கம் இழுத்து ஒரே இடத்துல உட்கார வைக்கிறங்கிற பொறுப்பு இன்றைக்கி என்னோடது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் போல இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற வேலைகளையும் ஜோலிகளையும் பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியல, அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை வேலைகள் இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் எல்லார்த்தையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கிக்கிறேங்க. சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்குமேகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரம் குவித்து பாடினோம் இறப்பிலே உன் கால்களை சிரம் குவித்து தேடினோம் என்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்றைய தலைப்பான துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்ற சொற்பொழிவை ஆரம்பிக்கலான் இருக்கேங்க. நம்ம எல்லாருமே கடவுளை கும்பிட்டு தானே இருக்கோம். ஆனால் நமக்கு துன்பம் தீர்ந்த பாடு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆதங்கமும் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? ஏன் நம்ம துன்பம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மனுஷன் கஷ்டப்படலைன்னா துன்பப்படலைன்னா மனுஷனே கிடையாது. மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்கலைன்னா அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க கூட தான் நம்ம நிறைய நேரம் விளையாடுவோம். இப்போ பிடிக்காதவங்களோட நம்ம விளையாடுவோங்களா? அதனால் நமக்கு யாருக்கு நம்ம இருக்கிறவங்கள யாருக்கு அதிக துன்பம் இருக்கோ கடவுள் நம்மோட நிறைய நேரம் விளையாடுறாரு அப்படின்னு நம்ம பெருமிதத்தோடு சொல்லிக்கணும். நம்மளை அந்தளவுக்கு கடவுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். வள்ளுவர் இதை தான் சொல்லுவார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அதாவது விருப்பும் வெறுப்பும் அற்ற கடவுளை துதிப்போவர்க்கு எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் துன்பம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் தான் இன்றைக்கி துதிப்போர்க்கு வல்வினைப்போம் அப்படிங்கிற தலைப்பையொட்டி சில பல கேள்விகளுக்கு உண்டான சந்தேகங்களையும் நான் விளக்கிட்டு போயிடுறேன். அடுத்தது ஒரு வடிவேல் காமெடியில் ஒரு டைலாக் வரும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்ன கோயிலுக்கு சினிமா இது பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளவு அடின்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியான்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி கடவுளை கும்பிட்டே இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா கடவுளை கும்பிடாமல் இருந்தால் நினச்சி பாருங்க. அந்த வகையில் நம்ம கடவுளை துதிப்போர்க்கு துன்பம் இல்லை என்ற வகையில் கடவுளை எப்போ துதிக்கணும், எப்படி துதிக்கலாம், எங்கு வைத்து துதிக்கலாம், எதற்காக துதிக்கலாம், என்னென்ன துதிக்கணும், கடவுளை துதிக்கும்போது என்னென்ன துதிக்கணும், இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு உண்டான சந்தேகங்களையும் விளக்கத்தையும் நான் கேட்டறிந்த செய்திகளை வைத்து உங்களுக்கு விளக்குவதற்காக தான் நான் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கேங்க. கடவுளை எப்போ துதிக்கணும்? எப்பவும் துதிக்கணும். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி
நமக்கு இன்பம் கடவுள் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அந்த இன்பம் கொடுத்ததற்காக நன்றி சொல்வதற்காக நம்ம கடவுளை துதிக்கணுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோன்னு வைங்களேன், இந்த கஷ்டத்தை தீர்த்து வை கடவுளே, அதை தீர்ப்பதற்கான ஞானத்தை கொடு கடவுளேன்னு துதிக்கணும். இந்த மாதிரி எப்பெல்லாம் நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடவுளை துதிக்கலாம். இதில் பொதுவாக குறிப்பாக சொல்லணுன்னா பிரம்ம முகூர்த்தம், அதிகாலை வேலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிகாலை 4:30 6 மணி வரை என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். அடுத்தது சாயந்தரம் மாலை பிரதோஷ வேலைன்னு சொல்லுவோம், 4:30 6 மணி வரை உள்ள இந்த காலகட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்து கடவுளை துதிக்கும் போது நமக்கு அனைத்து வேண்டுதல்களும் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற அத்தனை துன்பங்களும் மறைஞ்சிருங்க. சரி, பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் கடவுளை உங்களால் முடிந்த அளவு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணி கடவுளை துதிக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீருவதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. அடுத்தது, கடவுளை எப்படி துதிக்கலாம்? எப்படி வேண்டானாலும் துதிக்கலாம். பொதுவாக நம்ம இறைவனின் நாமங்களை சொல்லலாம். இறைவனின் நாமங்களையே முதன்மையானது, ரொம்ப சிறப்பானது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ராமநாமம். இதோட சிறப்பை தான் ஓடி ஓடி உட்கலந்த அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அழகா. கார 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 காவல் ஒளி காவலன் போர 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தசை ராம 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 ராமம் என்னும் நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அப்படின்னு ராமநாமத்தோட மகிமையை அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்லோகம் தெரியுதோ இல்லையோ, பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல சும்மா நிற்கும் பொழுது இந்த ராமநாம இந்த 2 எழுத்தை சொல்லி பாருங்கள், அதோட மகிமையை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்கன்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க. அந்த ராமநாமத்தை எப்பொழுதும் ஆஞ்சநேயர் உச்சரிச்சுட்டே இருக்கிறனால தான் அவரை நம்ம வெற்றியின் நாயகன். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி நடக்கணும்னா வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதால் அவருக்கு வெற்றியின் நாயகன்னு பேருங்க. அடுத்தது, எப்படி ஏதோ ஒரு கடவுளின் பெருமைகளை நம்ம அழகாக பாடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாடலாமே. பெரியாழ்வார் அழகாக பெருமாள் முன்னாடி பாடியிருப்பாரு. பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரீரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனேயேன் கண்ணனே கதறுகின்றேனே ஆருளர் கலைகணம்மா அரங்கமாநகருள்ளானே 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 அப்படின்னு பெருமாளை அழகாக வர்ணித்து
பெரியாழ்வார் பாடியிருப்பார். சரி, எதுக்காக பாடணும்? நம்ம எல்லாரும் கோயிலில் போய் நிற்கிறோம், ஆவுன்னா ஏதோ ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிறாங்க, சாமியை பாடுறாங்க. எதற்காக பாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள எல்லாத்துக்கும் எழுங்க. ஏதாவது பாடினா யாராவது சிரிப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம். நான் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் இனிமேல் பாடாதவங்க கூட இறைவனோட திருவடியில் நின்று பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும், உடனடியாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது சேர்த்து எப்போ எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட வேணும். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, அவங்களோட பெருமைகளை சொல்லலாம், அவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நம்ம பேசி பாருங்க, அப்படியே உச்சி குளிர்ந்து வேணுங்கிறது அப்படியே கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கடவுளை, அவங்களோட பெருமைகளை பாடும் பொழுது கடவுளாகப்பட்டவர்கள் அப்படியே மனம் மகிழ்ந்து உள்ளம் நெகிழ்ந்து நாம் வேண்டுவதை வேண்டுவதற்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. சரி, இதுக்காக பாடணும். அடுத்தது, ஏன் கைத்தட்டி பாடணும்னு சொல்கிறாங்க? கை தட்டாமையே பாடலாமே, மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்குமே நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. கைத்தட்டி பாடுறதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இதை நான் ஒரு சொற்பொழிவில் நான் கேட்டு தெரிஞ்சது. இது எங்கெல்லாம் நான் சொற்பொழிவு ஆற்றணும் அங்கெல்லாம் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா 10 பேர் இதை கேட்டு பயன்பெற்றாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான். ஒருத்தங்களை நம்ம கூப்பிடுறோம், அவங்க பேர் சொல்லியே கூப்பிடுறோம், வழியில் போயிட்டுருக்கும்போது உடனடியாக அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதே நம்ம கைத்தட்டி அவங்கள நம்ம கூப்பிடுறோன்னு வைங்க, நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் இல்லாமல் வழியில் போகிற அத்தனை பேரும் நம்மளை தான் கூப்பிடுறாங்களோன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த வகையில் தான் நம்ம கைத்தட்டி கடவுளின் திருநாமங்களையும் அவங்களோட பெருமைகளையும் நம்ம பாட்டாக பாடும் பொழுது, நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி பாடுறீங்களோ அவங்க மட்டும் இல்லாமல் அத்தனை தெய்வங்களும் நமக்காக அருள் புரிய வருவாங்கங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் நம்ம கைத்தட்டி பாடணும். இனிமேல் மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் கைத்தட்டி இறைவனோட பெருமைகளை எவ்வளவு 2 வரி தெரிஞ்சாலும் போதும் பாடுங்க. அதோட சிறப்பே தனிதாங்க. அடுத்தது, எதற்காக நம்ம கடவுளை துதிக்கணும்? நம்ம எல்லாரும் வீட்லேயே உட்காந்துருக்கலாமே, ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே பொருள் ஒரு அளவு இருக்குது. அளவில் வேறுபடலாம், உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கலாம், என்கிட்ட கொஞ்சமாக இருக்கலாம். அந்த பொருட்களை எல்லாம் காப்பாற்றி வச்சுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா கடவுளோட அருள் இருந்தால் தானுங்க. அதற்காக தான் நம்ம இங்கே வரணும், வந்தே ஆகணும். அதோட அவசியம் அதுதான். இங்கே கோயிலுக்கு வர்றதோட அவசியம் அதுதான். எதற்காக கும்பிடணும் அப்படின்னா, நமக்கு வர துன்பங்களையும் தீராத கஷ்டங்களையும் கடவுள் மூலமாக, கடவுளை துதிப்பதன் மூலமாக நம்ம தீர்த்துக்கிறோம் இல்லைங்களா? ஏன் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காருன்னு நம்ம அடிக்கடி திட்டுவோம். அவர் உண்மையிலேயே கஷ்டத்தை கொடுக்கலைங்க, நம்மளுக்கு பயிற்சி கொடுக்குறார். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நம்ம ஃபீஸே இல்லாமல் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம கடவுளை எதுக்கு துதிக்கணும் அப்படின்னா, நம்ம கஷ்டங்களெல்லாம் தீருவதற்காக தான் நம்ம கடவுளை துதிக்கிறோம். இதுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. அடுத்தது, கடவுளை நாம் எங்கு வழிபடணும்? கோயிலுக்கு தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கோயிலுக்கு வழிபடணும். ஏன் அப்படின்னா, இந்த எல்லா பக்கமும் இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் காற்று பரவி இருக்கு. ஆனால் நம்ம உடம்புக்கு எந்த காற்று, அதாவது எந்த வாயு வேணுமோ, எவ்வளவு வேணுமோன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிற கடவுளோட சக்தி முழுமையாக நம்மளுக்கு வேணும்னா நம்ம கண்டிப்பாக ஆலயத்துக்கு தான் கும்பிடணும். ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. இதோட விளக்கம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலைங்க. கோயில் கலசத்தில் அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா,
கோயில் கலசத்தில் கும்பாபிஷேகம் செய்வோம் இல்லைங்களா, அந்த கலசத்தில் இரிடியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது ஒரு வேதியியல் கெமிக்கல் சொல்லுவாங்க. அந்த இரிடியம் ஆகப்பட்டது எத்தனை வலிமையான இடி மின்னல் வந்தாலும் அது ஒரு சிறந்த இடிதாங்கியாக செயல்பட்டு நம்மை பாதுகாக்குது. அதற்காக தான் சொல்லி வச்சாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிறப்பான விஷயமா நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அடுத்தது, நம்ம கடவுளை எங்கே கும்பிடணும்? எல்லாத்துக்கிட்ட பக்தி இருக்குது. சில பேர் பாருங்கள், வயசாகிருக்கும், நல்லா சாமி கும்பிட்டு இருப்பாங்க, உடம்பு ஒத்துழைக்காது, தெம்பு இருக்காது நடந்து வர்றதுக்கு. ஒரு சிலருக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் கடவுளை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பதற்காக தான் கடவுளே கருவறையை விட்டு வெளியே வீதி உலா, சப்பரம் சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். பவனி வருதல், புறப்பாடு, ஊர்வலம் அப்படிங்கிறது மூலமாக தன்னை ஆலயத்துக்கு தரிசிக்க முடியாத அன்பர்களுக்கும் கடவுள் அருள் புரிய தயாராக இருக்கார். அப்படிப்பட்ட கடவுளுடைய அருளுக்கு நம்ம பாத்திரமாகும் அப்படின்னா நாம் ஒரு சிறந்த பாத்திரமாக இருக்கணுங்க. எப்படின்னா, மழை தண்ணி எவ்வளவு ஓட்டையாக மழை தண்ணி விழுகணும் அப்படிங்கன்னா அந்த பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் எவ்வளவு பிடிச்சி வச்சாலும் நிற்காது. அதுபோல் நம்ம மனசு, நம்ம உடம்பு ஒரு பாத்திரம்னு நினச்சிக்கோங்களேன். அதில் தேவையில்லாத பொறாமை, பேராசை, இந்த மாதிரி எண்ணங்களால் நம்ம நிரம்பாமல் தூய பக்தியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கடவுளோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்மெல்லாம் ஒரு குளம் குட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மழை தண்ணி விழுகிறப்ப பல்வேறு நீர்நிலைகளில் விழுகும். ஆனால் அங்கே விழுகிற தண்ணியெல்லாம் இறுதியில் சேர இடம் கடல். அந்த மாதிரி நாம் எல்லாம் இறுதியில் சேர்கிற இடம் கடவுளோட திருவடியாக தான் இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க. அடுத்தது, எந்த கடவுளை வணங்கலாம்? எந்த கடவுளை கும்பிட்டா என்னோடய கஷ்டம் தீருங்க? சின்ன வயசுலேருந்து காளியாத்தாவை கும்பிட்டேன், அப்புறமா எனக்கு என்னோட கஷ்டம் தீரலன்னு முருகனை கும்பிட்டேன் அப்படின்னு நம்ம எத்தனையோ தெய்வங்களை சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பிள்ளையார், முருகன், மாரியம்மன், காளியம்மன், சிவன், பெருமாள், இந்த மாதிரி நிறைய கடவுள்களை நம்ம இஷ்ட தெய்வமாக கும்பிடலாம். அதில் முக்கியமானது குலதெய்வம். குலதெய்வத்தை கும்பிட்டா கண்டிப்பாக குறைகள் நீங்கும், குலம் தலைக்கும் என்பதில் சிறிதளவு சந்தேகமில்லை. குலதெய்வத்தோடு நம்ம முன்னோர்களையும் சேர்த்து கும்பிடணும். அடுத்தது, பெற்றோர்களையும் நம்ம துதிக்கணும். என்னங்க கடவுளை தான் சொன்னீங்க? ஆமாங்க, நம்ம கோயிலுக்கு போய் வேணுங்கிற ஜாமானெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் அங்கே கடவுள் தரிசனம் கொடுப்பார். நமக்கு 24x7 அப்படிங்கிற கணக்கில் நமக்கு எப்போவுமே நம்ம கூட இருந்து நமக்கு தரிசனம் தரவங்க பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை நம்ம கண்டிப்பாக துதித்தால் கண்டிப்பாக 100% நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும். இது யார் நம்மளுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னா, பெற்றோரை வலம் வணங்கி அந்த ஞானப்பழத்தை பெற்ற கணபதியை அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. கடவுளை கும்பிடலினா கூட ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சு நம்ம தெய்வ குத்தத்தை நம்ம நீக்கிடலாம். ஆனால் பெற்றோரை வணங்க தவறினால் இதற்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கண்டிப்பாக நம்ம பெற்றோர்களை நம்ம வணங்கணுங்க. எதற்காக கும்பிடணும்னு நான் சொல்லிட்டேன், எங்கே கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கடவுள்கள் பவனி வரும்பொழுதும் நம்ம அங்கிருந்தும் நம்ம கடவுளை துதிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எதற்காக அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு, எதற்காக நம்ம கடவுளை துதிக்கணும் அப்படின்னா துன்பம் தீர்வதற்காக நம்ம கடவுளை துதிக்கணும்னு சொல்லிட்டோம். அடுத்த ஒரு விஷயம், நம்ம யாரை துதிக்கணும்? கடவுளை, முன்னோர்களை, அம்மா அப்பாவை நம்ம கும்பிடணும்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடணும். அதுதான் வேண்டுதல். என்னன்னு நம்ம துதிக்கணும் அப்படின்னு. 2 லேடிஸ் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அதில் ஒரு அம்மா வந்து சின்ன பொண்ணு, கல்யாணமாக வயசில் இருக்காங்க. இன்னொரு அம்மா நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் இருக்காங்க. இந்த அம்மா வந்து சின்ன பொண்ணாக இருக்கிற அந்த லேடி வந்து கும்பிட்டே இருக்காங்க, கடவுளே சாமி எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே இந்த அம்மா வந்து அதை திருப்பி திருப்பி கேட்டு அந்த அம்மாவும் என்ன திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் யார் ஒருவர் மனதால் தியானித்து கடவுளை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு 100% கடவுளின் அருள் கிடைக்கணும். சித்தர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து கடவுளை தியானம் செஞ்சு தான் வந்து கடவுளோட அருளாசிகளை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது, இப்படி நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டி நிற்கும் பொழுது நம்மளுடைய தகுதி அறிந்து நம்மளுக்கு என்ன வேண்டணுமோ என்ன கிடைக்கணுமோ நியாயமாக அதை வேண்டுனாலே நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருங்க. 2ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அது நடக்கலைன்னா அது யாரோட தப்பு? சக்திக்கு மீறி வேண்டிட்டு சாமியை நம்ம திட்டுறதும் அதில் வந்து அர்த்தமே இல்லைங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள் உடன் என்ன சொல்லணும் அப்படின்னா, தீ சுடும்னு நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு துன்பத்தை தருகிறார் அப்படின்னா அது மூலம் நம்ம எப்படி இனிமேல் நம்மளை காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக தான். சரிங்களா? தீ சுட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அனுபவம், அது மூலம் நமக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். அதன் மூலம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நமக்கு சிறு சிறு பெரிய பெரிய துன்பங்கள் வந்தாலும் நாம் இனிமேல் எப்படி அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற பயிற்சியை தான் கடவுள் வந்து கொடுக்குறாருங்க. அடுத்தது வேண்டுதல். அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கடவுளை நான் என்னை உன்னிடம் அர்ப்பணித்து விடுகிறேன், எல்லாம் நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு நம்ம சரணடைந்து விட்டால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எவ்வினையும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து 100% உண்மையை சொல்கிறோம். சரி, நம்ம வேண்டும் பொழுது சத்தமாக வேண்டக்கூடாது. நம்மளுடைய வேண்டுதல் மனசார நம்ம அந்த தொடர்புன்னு சொல்லுவாங்களே, கடவுளுக்கும் நம்மளுக்கும் மட்டும் அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் போதுங்க. இப்படி வேண்டுதலை வைக்கும் பொழுது கொஞ்சம் பொது நலமும் பிறர் நலமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் பொது நலமாக நம்ம வேண்டணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் தானாக நடக்கும். சரி, துன்பம் தீர்வதற்கு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நம்ம மங்களகரமான வார்த்தைகளை பேசலாம். வாழ்க வளமுடன், நலம், மங்களம், நற்பவி, ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மங்களகரமான வார்த்தைகளை பேசினாலும் நமக்கு துன்பம் தீரும். எப்படின்னு கேட்குறீங்களா? இதில் முக்கியமானது ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுள் எந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிற வேலை அவருக்கு இல்லை. அதற்காக தான் நம்ம வீட்டு 4 மூலைகளிலும் அதிதேவதைகள் சொல்லி இருப்பாங்க. அந்த தேவதைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம என்ன பேசினாலும் ததாஸ்து ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்களாம். குறிப்பாக நம்ம காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4:30லேருந்து 6 மணி, மாலை பிரதோஷ வேளையின் 4:30லேருந்து 6 மணி, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நேர்மறையான வார்த்தைகளும் எண்ணங்களுமே பிரதிபலித்து அதுக்கு அப்படியே ஆகட்டும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்களாம். இப்போ ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா நேற்று தான் இதை பற்றி நம்ம நல்ல விஷயத்த பேசணும், உடனே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு மகிமை தான். அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளையும் நம்ம பேசணும்னு வைங்களேன், கெட்ட விஷயங்கள் அப்படி பேசினாலும் அதற்கும் அப்படியே ஆகட்டும் தான் சொல்லுவாங்க. சே நேற்று தான் இதை பற்றி பேசினப்பா, சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுவும் அந்த ததாஸ்துவோட வேலை தான், அதிதேவதையோட வேலை தான். ஆகவே
நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய மங்களகரமான வார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு துன்பம் தீருங்க. அடுத்து நம்ம எல்லாத்தினாலையும் முடியுமான்னு தெரியல, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ற மந்திரம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். வேண்டுதல்களையே இதுதான் உச்சகட்ட வேண்டுதல். நாம் இந்த வேண்டுதலை நம்ம சொல்லி பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு கடவுள் அறிந்து உங்களுக்கு விரைவாக உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக கடவுள் கண்டிப்பாக ஓடோடி வருவாருங்க. அதுக்காக கடவுள் எல்லாம் பார்த்துக்குவார், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு குண்டுக்கு மண்டக்கு கேட்டு என்ன குழப்பிடாதீங்க. நான் பேச வந்துடுவேன், மறந்துடுவேன். அடுத்தது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லைங்களா, அந்த உண்மையான வேண்டுதல் சொல்கிறோம். அடுத்தது கடவுளோட திருவிளையாடல்களை நம்ம கேட்கலாம். அதாவது 64 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன அவங்களோட பெருமைகளெல்லாம் நம்ம கேட்கலாம். கடவுளை வேண்டும் பொழுது நம்ம எல்லாரும் நம்மளோட அப்ளிகேஷன் போட்டு நம்மளோட கொட்டேஷனை தான் கொடுத்துட்டு வரமே தவிர நன்றியை நம்ம யாருமே சொல்கிறது இல்லைங்க. உண்மையிலேயே நம்ம வேண்டுதலை சொல்கிறோமோ இல்லையோ, லட்சக்கணக்கில் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எத்தனை கோடி கோடி நன்றி சொன்னாலும் கடவுளுக்கு போதாது. கடவுளோட ஆலயத்தில் நிற்கும் பொழுது என்னையும் என்னுடைய உடம்பையும் ஆத்மாவையும் உன்னுடைய சன்னிதானத்தில் ஒப்படைச்சிருக்க, இந்த எனக்கான இடத்த நீ கொடுத்ததற்கு நன்றி கடவுளேன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் கடவுளுக்கு 1000 கண்ணுன்னு சொல்லிட்டு, நமக்கு 2 கண்ணு வச்சுருக்கிறவங்களே நம்ம இவ்வளோ வேலைகள் செய்யும்போது 1000 அவ்வளோ பெரிய கண்ணு, அவ்வளோ 1000 கண்ணு வச்சுருக்கிறவங்களுக்கு நம்மளோட தேவைகள் என்னன்னு தெரியாதா? அப்போ நம்ம நன்றி தான் சொல்லணுங்க. நான் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, உன்னுடைய அருளால் நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, நம்ம மனசு நிறைவாயிரும். நம்ம மனசு நிறைஞ்சிருச்சுன்னா அங்கே துன்பத்துக்கே இடம் இல்லை. இதைத்தான் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு உண்மையிலேயே எந்த குறையுமே இல்லை. நாம் அனைவரும் நம்ம கடவுளோட அருளால் நல்லா இருக்கிறோம். அடுத்து நாம் துன்பம் தீர்வதற்கு வேறு என்ன வழி அப்படின்னா, இறைவனின் திருநாமங்கள், அதாவது திருவிளையாடல்களை நம்ம கேட்கலாம். அதில் ஒன்று கேட்க கேட்க திகட்டாத ராமாயணம். ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும், தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும், தெளிவோடு ஞானம் தரும். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய சீதாராம் அப்படின்னு கடவுளோட திருவிளையாடல்களை நம்ம கேட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கோயிலுக்கு போன பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கடவுள் நம்ம எங்கெல்லாம் நம்ம இருக்கோம், ஆஃபீஸில், வீட்டு பூஜை ரூமில், பர்ஸில், இன்னும் நம்ம அலுவலகங்களெல்லாம் நம்ம கடவுளோட படத்தை நம்ம வச்சு கும்பிட்டுருப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சிருக்கோங்களா, கடவுள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறதுக்காக ஒரு சிறு முயற்சி,
ஒரு சிறு முயற்சி நாம் செஞ்சாலே நாமும் கடவுளுக்கு இணையாக வணங்கப்படுவோம். கடவுள் தான், அதுக்காக நம்ம மதிக்கப்படுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க. அந்த மாதிரி தான் நம்ம கடவுளோட வழிபாடும் நம்முடைய எப்படி நம்ம துதிக்கணும் கடவுளை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படின்னு ஒரு பாடல்ல ஆண்டவன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவன் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்காரு, நம்ம மனசில் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனதுன்னு சொல்றாங்க. கடவுளும் பஞ்சபூதத்தினால் ஆனவர். பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்மளுடைய உடலோடு தேனும் பாலும் போல கலக்கும்போது நம்முடைய வாழ்வு சுவை பெறுகிறது. சரிங்களா? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி வல்விருகமாகி பாம்பாகி பறவையாய் கல்லாய் மனிதராய் அசுரராய் முனிவராய் தேவராய், இந்த மாதிரி எத்தனை பிறப்புகள் நாம் எடுத்தாலும் கடவுளை துதித்தால் மட்டுமே மோட்சம், கடவுளை துதித்தால் மட்டுமே முக்தி. முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே கொண்டு வந்தாங்க. நீங்கள் அடிக்கடி இந்த ததாஸ்து ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா இந்த ததாஸ்துங்கிற வார்த்தைக்கும் நம்ம இனிமேல் கொண்டாட போகிறோம் இல்லைங்களா பொங்கல், அதற்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ எதிர்மறை வார்த்தைகளை பேசியிருப்போம். நம்மகிட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருந்திருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வரவங்ககிட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அது எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா, நம்ம வீட்டு சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த சுவரில் தான் போய் அப்படியே உள்ளே இழுத்து உட்கரிச்சு வச்சுருக்குமா இந்த சுவர். அதற்காக தான் நம்ம வருடம் ஒரு முறை சுண்ணாம்பு அடித்தல், அதாவது வெள்ளை அடித்தல் மூலமாக அதை நாம் புதுப்பித்து நாம் அந்த எதிர்மறை எண்ணங்களை போக்கி தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி முக்தி அடைவதற்காக தான், ஒவ்வொரு விஷயத்திலையும் முக்தி அடைவதற்காகத்தான் பக்தி, துன்பம் தீருவதற்கு மட்டுமல்ல. வள்ளுவன் வாக்குப்படி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற அந்த திருவள்ளுவரே 2000 எத்தனையோ வருஷங்கள் சொல்கிறாங்க, அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தே இல்லை. அதன்படி நாம் கடவுளை சரணடைந்து நம்மளுடைய துன்பங்களையும் நம்மளுடைய பிறவியும் கடந்து எல்லா துன்பங்களையும் நீந்தி ஜெயித்து நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். இறுதியாக இங்கு அன்னமார் விஸ்வநாதருடன் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் விசாலாட்சி அம்மையின் அருளால் நம் அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் குன்றாத வளமையும் கன்றாத இளமையும் கழுபினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத வாழ்க்கை துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் என்று மனமாற அம்பிகையை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இதுகாரும் பொறுத்திருந்து
துதிப்போர்க்கு வல்வினைப்போம் சொற்பொழிவை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும், மார்கழி உற்சவ விழா குழுவினருக்கும், கம்பன் கலைக்கூடத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பானுமதி ஜெயக்குமார். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.